வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான மேங்கோ தஹி பூரி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்ப சூப்பராக வந்தது, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இங்கே ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்திங்கன்னா, நான் மாம்பழம் பங்கன்பள்ளி எடுத்தது தோலெல்லாம் உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பானிபூரி பாப்பட் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே உருளைக்கிழங்கு, வெங்காயம், மல்லி, புதினா எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாலாம், மிளகாய் தூள், சாட் மசாலா தூள், உப்பு, சர்க்கரை, தயிர், பூந்தி எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தோட பொருள் மெஷர்மெண்ட்ஸு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நான் மாம்பழம் பீசஸ் நான் சேர்த்துக்கினேன். மீதி கொஞ்சம் நான் ஃபில்லிங்கில் சேர்த்துக்க போகிறேன். கார்னிஷ் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதில் சர்க்கரை பாதி அளவுக்கு, உப்பு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சாட் மசாலா தூள் எல்லாம் பாதி பாதி அளவுக்கு, மீதி ஃபில்லிங்கில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எடுத்து நல்லா போட்டு இந்த மாம்பழத்தில் அடித்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இது ஒரு விழுதாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த விழுதுலேருந்து கொஞ்சமாக அந்த ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கினேன். மீதியில் தயிர், சில்டு தயிர் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கினேன். மாம்பழம் தஹி ரெடி. இப்போது உருளைக்கிழங்கு வேக வச்சதை பொடி பண்ணிவிட்டு அதில் சாட் மசாலா தூள், சர்க்கரை, உப்பு, மிளகாய் தூள் மீதி இருக்கிறது சேர்த்துட்டு மல்லித்தழை, பொடியை நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதுதான் ஃபில்லிங். இப்போ ஃபில்லிங் ரெடியாக இருக்குது. மாம்பழம் விழுது ரெடியாக இருக்குது. நம்ம பானிபூரி ஷெல்ஸ் நான் வறுத்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பானிபூரி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ரெடி பண்ணோன்னா அதோட டீட்டெயில் ரெசிப்பியும் இருக்குது. அந்த பானிபூரி பூரி பண்ணுறது அதுவும் நான் வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோவில் லிங்க் பண்ணுறேன். இப்போ இந்த பானிபூரி ஷெல்ஸ் உள்ள நடுவில் ஓட்டை போட்டுட்டு இந்த மாம்பழம் உருளைக்கிழங்கு மசாலாவை நிரப்பிக்கினேன். அதுக்கு மேலே அந்த தயார் பண்ண மாம்பழம் தஹி மேலே ஊற்றிட்டேன். அது ஃபுல்லாக நிரப்பியிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மாம்பழம் விழுது இருக்கு இல்லையா, அது மேலே சேர்த்துக்கிறோம். அதுதான் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டு. அது சேர்த்துட்டு அதுக்கு மேலே சின்ன சின்ன பீஸஸாக நம்ம நறுக்கி வச்சுருக்க மாம்பழத்தை தூவிட்டு கொஞ்சமாக பூந்தியும் தூவி மேலே பொடியாக நறுக்கி வச்சுருக்க மல்லித்தழை தூவி இது நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் பசங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்றுன்னா 6 பிளேட்டு 10 பிளேட்டு இருந்தாலும் பத்தாது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ அவ்வளோ ஃபில்லிங்காக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இதை எக்ஸாஜரேட் பண்ணி ரொம்பவே நல்லா இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு, இப்போ மாம்பழ சீசன் வேறு, பங்கன்பள்ளி நிறையா கிடைக்கிறது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.